இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன பார்க்குறோம் சொல்லுவோம். நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரே வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கா? நீங்கள் சொல்லும் போது நான் பேச முடியும். இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கா? இதே வாழ்க்கையா? இப்போ மறுத்து போன நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அப்படி இருக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை தானே? அந்த ஆசை பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனால் நம்ம என்ன செஞ்சால் பரலோகத்துக்கு போக முடியும்? நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும்? இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருந்தால், எப்படி நடந்து கொண்டால் அவரை நம்ம பார்க்க முடியும், அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம். நீங்கள் 3, 5, 18, 36 இந்த வசனங்களை நீங்கள் பாருங்க, எழுதிக்கோங்க. 3வது அதிகாரம் யோவான் 3வது வசனம், 5வது வசனம், 18வது வசனம், 36வது வசனம். இந்த 4 வசனங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பெருவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை காண மாட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பெருவாவிட்டால், இப்போ தாய் கர்ப்பத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். தேவன் இத்தனை வருஷம் நம்மளோட தேவனை பாதுகாப்பு இருக்கிறார். ஆனால் இயேசு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பெருவாவிட்டால் அப்படின்னா, நெகோதேவன் கேட்குறாரு, மறுபடி தாய் கர்ப்பத்தில் நம்ம எப்படி நம்ம பிறக்க முடியும்? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் நெக்ஸ்ட் வருஷம் 5வது பாருங்க. இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவனும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெருவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப இதுக்கு என்ன வசனம்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெருவாவிட்டால் அப்படின்னா, ஜலத்தினாலும் அந்த தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கொண்டாவிட்டால், இயேசுவை விசுவாசிக்காம விட்டால், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளாம விட்டால், அவர் என்ன பண்ணாரு? பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி வசனம் இயேசுவே சொல்றார். அப்ப ஜலத்தினால நீர்ல முழுகினா பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியும். எப்படின்னா, நீர்ல வேஷமா முழுகினா போக முடியாது. ஆனா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஏற்றுக்கொண்டு உண்மையில தேவன் இயேசுதான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரலோகத்துல ஜீவ கிரந்தத்தை உங்க பேர் எழுதப்பட்டு நீங்க அப்போ எங்க போனாலும் வந்தாலும் ஒரு தூதர்கள் உங்களுக்கு கூட ஆண்டவர் வைப்பார். அப்போ நீங்க ஜலத்தினாலே மட்டும் ஞானஸ்தானம் எடுத்து ஆவினாலே என்ன பண்ணணுமா? ஆவினாலே மறைவிட மாட்டா தேவனோட ராஜ்யத்துல பிரவேசிப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 18வது வசனம் சொல்லுது, அவரே விசுவாசிக்கின்றவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நீ அவன் விசுவாசித்தினா உனக்கு எந்த ஒரு தண்டனை ஆக்கினை உனக்கு வராது. ஆக்கினை உனக்கு தீர்க்க மாட்டான். அதே போல விசுவாசித்தவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரின் நாமத்திலே ஆக்கினையை தீர்ப்படைவான். விசுவாசிக்கிறவன் தேவனோட நாமத்துல, அவன் நாமத்து மேல அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனோட ராஜ்யத்தை நம்ம சேர்க்க முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெருவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க முடியாது. இந்த வசனங்கள் கரெக்டா என்ன பண்ணுது சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 36வது வசனம் பாருங்க. குமாரனிடத்திலே விசுவாசமா இருக்கின்றவன் நித்திய ஜீவனை அடியாளமாய் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசித்தவனோ ஜீவன் காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேலே நிலை நிற்க வேண்டும். தேவனை விசுவாசிக்காம, இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள தேவன். அவரு தான் நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்தவங்களுக்கு மறிக்கல, அவர் எல்லா ஜனங்களுக்காக அவர் மறித்தார். நீ எந்த ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், எங்கே பிறந்திருக்கலாம், எந்த கிராமத்தில் நீ பிறந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த விக்கிரம் கூட நீ பூஜை பண்ணலாம். ஆனால் உனக்காக கூட தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ரத்தம் சொல்லியிருக்காரு. உனக்காக கூட இந்த உலகத்துக்கு வந்திருக்கார். கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க, அவங்கள கிறிஸ்தவங்களுக்காக வந்தார். இல்லை, உங்களுக்காக எனக்காக இந்த தேவன் வந்திருக்கார். நமக்காக எல்லாருக்காக இந்த உலகத்துல இருக்கிறார். 42 கோடி ஜனம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். ஆனா
உண்மையில தேவனை யாரென்னு தெரிந்து கொள்ள முடியாம ஒவ்வொரு கண்களும் பிசாசான ஒரு குருடாக வச்சிருக்கிறோம். அதனாலதான் நம்மளுக்கு என்னன்னா உண்மை எதுன்னு தெரிந்து கொள்ள முடியாம, எப்படி நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்ல தெரியாம இதோ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த தேவன் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய். இன்னொன்னு எப்படின்னா, இன்னொரு காரியம், விசுவாசத்தினாலே ஒருவர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெருவிடாமல் இருந்தால் தேவனோட ராஜ்யம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அது யோவான் 1 அதிகாரம் 11-12 நீங்க பார்க்கும்போது, தேவன் நமக்கு ஒரு நித்திய ஜீவனையே தந்தருகிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரிலே இருக்கின்றது என்றுமே அந்த சாட்சியும், தேவன் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் எங்க இருக்கிறது அப்படின்னா தேவனோட குமாரனுக்கு இருக்கிறது. யாரு தேவனோட குமாரன்? இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வானம் என்ற சிங்காசனம், பூமி என்னோட பாதபடி. இந்த உலகத்தை உருவாக்கின நானே, உன்னை சிருஷ்டித்தவன் நானே, உன் தாய் கர்ப்பத்தை உன்னை தெரிந்து கொண்டவன் நானே, உன்னை நடுக்க வைக்கிறவன் நானே, உன்னை போஷிக்கிறவன் நானே, உன்னை பாதுகாக்கிறவன் நானே. நீ எந்த ஜாதியில மதலத்தா பிறந்திருந்தாலும் உன்னை தாய் கர்ப்பத்திலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உனக்கு ஏற்பித்தேன் நானு. நீ எனக்காக வேணும், அதுக்காக உன்னை வேறு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னுடையவள், நீ என்னோட குமாரன், நீ என்னோட குமாரத்தி அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு? நம்மளை நேசிக்கிறவராக இருக்கார், நமக்காக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன பண்ண நம்மளை வேறு பிரித்திருக்கிறாரு. அந்த ஜீவன் அவருடைய குமாரன் நேசித்தால் மட்டும்தான் அந்த ஜீவன் நம்மளுக்கு. கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஒளியும் சத்தியமும் ஜீவனும். யாரு? கிறிஸ்து தான். அவங்க நம்ம நேசிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போல நித்திய ஜீவன், யோவான் 3 அதிகாரம் 16 பார்க்கும்போது, யோவான் 3:16 நித்திய ஜீவன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவர் எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவனை தந்தருளிவார். இவ்வுலகத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவன இருக்கணும்னா, நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக என்ன சொல்லணும்? விசுவாசிக்கிற ஒருவர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவிட்டால் தேவனோட ராஜ்யத்துக்கு போக முடியாது. இரண்டாவதாக நீங்க பார்க்கும்போது, நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போல அது யோவான் 6:47 பாருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருக்கின்ற நித்திய ஜீவனை உடையவன் மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சீஷர்கள் தேவன் சொல்றார். என்னை விசுவாசிக்கிறவங்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து சொல்றார், சீஷர்களை பார்த்து சொல்றார். அதே போலதான் நம் நித்திய ஜீவன் அடிக்கணும்னா தேவனை இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கணும். அதே யோவான் 17:2 பார்க்கும்போது, பிதாவே தேவன் வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கும் தந்தருளி யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருடைய அதிகாரம் கொடுக்கும்படிக்கு உம்முடைய குமாரனே உம்மையை மகிமைப்படும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனே மகிமைப்படுத்துவீர். அல்லேலூயா. பிதாவே சொல்றார். அவர் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றார், பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளினா யாவற்றையும் அவரை நித்திய ஜீவனையை கொடுக்கும்படிக்கு எனக்கு இது ஆண்டவரை நீர் இந்த உலகத்துக்கு அனுப்பினீர். ஆண்டவரே, எனக்கு கர்த்தாவை நித்திய ஜீவன் நீர் எப்படி கொடுத்திருக்கிறீங்களோ அதே போல என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி என்னை இந்த உலகத்தில் நீர் அனுப்பியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவினை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அவரே சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அது இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவனை நம்ம விசுவாசிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அவரு சொல்றாரு, இந்த உலகத்துல உபதிரவங்களை உண்டு, தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன். இந்த உலகத்துல உபதிரவங்களும் பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் வியாதி எல்லாமே நமக்கு இருக்கணும். ஆனா இந்த உலகத்தை ஜெயிக்க சொல்றாரு ஆண்டவர். ஒரு வேலை இந்த உலகத்துல நம்ம போனோம்னா, ஒரு படிச்சுட்டு சர்டிபிகேட் எடுத்துட்டு ஒரு வேலை வேணும்னா எத்தனை பேர்கிட்ட போறோம், எத்தனை டிபார்ட்மெண்ட் கேட்கிறோம். நம்ம உடனே வேலை கிடைக்குதா? ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் போவீங்க?
சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அவர் எப்போ வர சொன்னால் போகணும், அவர் என்ன சொன்னாலும் செய்யணும், அவர் எப்போ வர சொன்னால் போகணும். ஆனால் இந்த உலகத்துல ஒரு சின்ன வேலை நம்ம வாங்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல ஒரு வேலை வேணும்னாலும் அத்தனை வாட்டி அவங்க என்ன சொல்றாங்க, வர சொல்றாங்க. அவங்க வர சொல்லும் போதெல்லாம் போகணும், அவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். ஆனா பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா நமக்கு எவ்வளவு ரெக்கமெண்டேஷன், யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு வேணும்? யார்கிட்ட இங்க ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு யார்கிட்ட நம்ம ரெக்கமெண்டேஷனோட அங்கே போக முடியும்? இயேசு கிறிஸ்துக்கு ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு வேணும். அதே அவர் சொல்றாரு, நானே ஒளியும் சத்தியமும் செய்வேன். இந்த பூமியான பாடுபடி வானம் என்னை தவிர எப்படிதான் எடுத்த ஒருவனும் சேர முடியாது, போக முடியாது. என்னை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து விட்டுட்டு ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர் நம்ம என்ன பண்ணணும்? அவர் தூண்டு பண்ணணும், அவருக்காக வாழணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதன்படி நம்ம எடுக்கிறவங்களாக இருக்கணும். அவர் சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடுக்கும் போதுதான் நான் அவரோட ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல மனுஷனுக்கும் அடுத்த நடுக்கும் காரியம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு என்ன நடக்கும் அடுத்தது இருந்துச்சு யாருக்கா தெரியுமா? இப்போ நீங்க போயிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு வியாதி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? மனுஷனுக்கு என்ன நடக்குது தெரியுமா? அதே போல இந்த பூமியை என்ன நடக்கும்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். இந்த பூமியில நான் வரதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா கற்பனைகளை சொல்லி இருக்கிறார். அப்போ நீங்க ஒரு 6 காரியங்களை இங்க பார்க்கலாம். ரகசிய தேவன் வரதுக்கு முன்னாடி என்ன வருமா? ரகசிய வருகை வரும். ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ரகசிய நேரிடும் காலம் இருக்கும். 2வது அதை தொடர்ந்து சுமார் 7 வருடங்கள் உபத்திர காலமும் உண்டு. 7 வருடங்கள் உபத்திரம் அப்படின்னா பஞ்சம், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் 3 வருஷம். அதுக்கு 3 வருஷம் என்ன ஆகுதுன்னா சாப்பாட்டு கஷ்டம். ஒரு கேஜி அரிசி வாங்கணும்னா பணம் இருக்கும், ஆனா அரிசி இருக்காது. அப்போ பிசாசானவங்க முத்திரை போடுவாங்க. அந்த முத்திரை இருந்தாலும் மட்டும்தான் நம்ம வாங்கவும் விற்கவும் முடியும், இல்லைன்னா அதை என்ன பண்ண முடியாது, முடியாது. இது மாதிரி உபத்திர காலம் 7 வருஷம். அதுல 3 வருஷம் உபத்திர காலம். கொஞ்சம் அங்கே இங்கே போய் நம்ம அரிசி பருப்பம் வாங்கி கொஞ்சம் ஒரு 3 டைம்ல ஒரு டைமாவது நம்ம சாப்பிடலாம். 3 வருஷம் இருக்கு பாரு, அது மகா உபத்திர காலம். அந்த உபத்திர காலத்துல முத்திரை இருந்தாலும் மட்டும்தான் அங்கே போய் நம்ம வாங்க முடியும். ஆண்டி இதெல்லாம் சொன்ன பயமா இருந்த நினைக்கிறீங்களா? பயப்படக்கூடாது. ஏன்னா தேவன் நம்பிக்கிற பிள்ளைங்களை தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டான். இந்த உபத்திர காலங்களை வந்தாலும் தேவன் நம்மளை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் 3 வருஷம் மகா உபத்திர காலம். அந்த 3 வருஷம் உபத்திர காலத்துக்கு என்ன பண்ணணும்? இப்படிருந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி ஆயுதமா இருக்கணும். 3வது உபத்திர காலத்துல முடிவிலே கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்குமா? இந்த உபத்திர காலம் வரும்போது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கும். இது கௌரவமான கேட்கணும். இந்த உபத்திர காலங்கள் 7 வருஷம் முடியுது. ஆனா கடைசியில் என்ன கிறிஸ்துவின் உபத்திரம் இது அவர் என்ன பண்ண 2ஆவது வருகை வரும். இப்ப இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனுக்கு யார் விருப்பம் அவர் என்ன பண்ணாங்க? அப்படியே போயிடுவாங்க, எடுத்துவாங்க. ரகசியம் வருகை விசுவாசிக்கிறீங்களா? 2ஆம் வருகை அப்படியே மிச்சம் கைவிடப்பட்டவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அனுபவம் சொல்லியிருக்கிறார். 4வது கிறிஸ்து உலகத்திற்கு வந்து 1000 ஆண்டுகள் அரசாடுவார். இவங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவியா? இருக்கிற பரிசுத்தவான்களும் மரித்த பரிசுத்தவான்களும் மத்திய ஆகாசத்தை அவர் எடுத்துக்கொள்வார். மறுபடி இதே பூமியில கொண்டு வந்து 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து நம்மளோட இருந்து பசி பட்டு தாகம் தூக்கம் பலவீனமும் இல்லாம தேவனை பாதுகாக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்ற வசனம் சொல்லி இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்று நடக்குது. அல்லேலூயா. 5வது பின்பு இறுதி
நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பு உனக்கு எனக்கு நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? போய் நிற்கணும். அவன் முன்னாடி முன்பாக நிற்கணும். என்ன நான் செய்திருக்கிறேன், இதுவரை பிறந்து இதுவரை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? எனக்கு ஒரு புக் இருக்கு, உனக்கு ஒரு புக் இருக்கு, உனக்கு ஒரு புக் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு புக் இருக்கு. வெளிப்படுத்துற விசேஷத்தை நீ படிக்கும் போது தெரியும். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த புக்கு இப்ப நான் போனேன், நான் ரத்னமா அந்த புக் எடுத்துருவேன், ரத்னமா புக் எடுத்துருவேன், தோதரி சொல்லுவேன். அப்ப வருவேன். நான் இதுவரை என்னென்ன பாவங்கள் செய்திருக்கேன், என்ன நல்லது செஞ்சிருக்கேன், எந்த கெட்டது செஞ்சிருக்கிறேன் எல்லாம் எழுத வச்சிருப்பாங்க. அது எடுத்துட்டு வரும். அப்பதான் நியாயம் தீர்ப்பு நல்லது. இப்ப ஸ்கூல்ல போய் எக்ஸாம், காலேஜ்ல எக்ஸாம் எழுதுனா எது எத்தனை மார்க் நல்லது, எத்தனை மார்க்கு நான் கரெக்டா எழுதிருக்கோம், எத்தனை மார்க்கு கரெக்டா எழுதல அப்படின்னு சொல்லி எப்படி அதை பார்க்கறோம். அது போலதான் தேவனோட நியாய தீர்ப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கும். உலகத்தில் இருக்கும் பணம், பொதிவி, ஆடம்பரம், பொய், பின்லாடு, திருடு, விபச்சாரம் இதெல்லாம் நம்ம செய்யலாம். ஆனா நம்ம நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்குது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்ம நிற்கணும் ஒவ்வொரு மனுஷங்களும். அதனாலதான் அதெல்லாம் பார்த்து இப்ப நம்ம என்ன பண்ணனால தெரிஞ்சோ தெரியாமல செய்த பாவங்களை மன்னித்து இனிமே நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுக்காக வாழ்றவங்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. ஆனா அஞ்சாவதாக இருங்க, ஆறாவது, புது வானமும் புது பூமி சிருஷ்டிக்கப்பட்டு அதிலே தேவன் ஆளுகை செய்கிறார். இது வானமும் பூமி, புது வானமும் புது பூமி சிருஷ்டிப்பார். இந்த வானம் இருக்காது, இந்த பூமி இருக்காது. புதுசா சிருஷ்டிப்பார். புது வானம் புது பூமி சிருஷ்டித்து 1000 வருடம் இயேசு கிறிஸ்து நம்மளோட இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ரகசிய வருகை. இப்ப சரி 6 காரியங்களை பார்த்தோம். தேவன் வரதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறார். இப்ப ரகசிய வருகை எப்படி ரகசிய வருகை வரும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆரம்பித்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனம். இருளிலே திருடு வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப சொல்லியிருக்கிறார் இல்லையா, திருடு எப்படி சொல்லிட்டு வருவானா? நம்ம வீட்டுக்கு வரும்போது திருடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், எங்க வீட்டுல உங்க பொருளால திருடுறேன்னு சொல்லிட்டு வருவானா? வரமாட்டான். அவன் எப்பன்னு வருவான்? எப்ப எல்லாருக்கும் தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் யாரும் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான்? வருவான். அது போலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருவார். அல்லேலூயா. அப்ப அவர் திருடுன்னு வர்ற மாதிரி அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதே ஒண்ணு கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51லிருந்து 54 வரை நீங்க வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15 51 to 54. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் அல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிடத்தை நம்ம என்ன பண்றோம்? மறுரூபம். இந்த சரீரத்தோட நம்ம போறதில்லை. இந்த சரீரம் இங்கதான் இருக்கும். நம்ம ஆவி கொண்டு போயிடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இதோ ஒரு ரகசியத்தையே உங்களுக்கும் அறிவிக்கின்றேன். யார் சொல்றாரு? இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதோ உங்களுக்கு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடிவதில்லை. நித்திரை அடிவதில்லை. ஏன்னா எக்கால சத்தங்களால தொனிக்கும் போது நம்ம நித்திரை வருமா? அடிவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோருமே ஒரு ரூபமாக்கிடுவோம். அல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது நடக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது 52 படிச்சு படிப்போம். 52 எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அறிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளவர்களாகிய இது அழியாமையையும்
சாவுக்கு எதுவான இது சாவனையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்புறம் 54 இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமணியும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுப்பப்பட்டது என்று எழுதியிருக்கின்ற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மரணம் ஜெயமாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்கள நம்பி இருக்கிறவங்கள மரணம் வரும்போது சந்தோஷப்படுவாங்களா? கொஞ்ச நேரம் பயப்படுவாங்க. ஐயோ மரணம் வந்துடுது, ஆண்டவர் வந்துடுறாரு, நம்மளுக்கு வர மரணம் வருது. கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஆண்டவருக்கு வரலையே, ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்ளலையே அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க? பாதி பேர் ஆண்டவரோட வருகை ஒரு ஜபத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? டெய்லி அவங்க ஜபம் பண்றது என்னன்னா, மாரநாதா இயேசுவே சீக்கிரமா வரும். என்ன சொல்றாரு? மாரநாதா இயேசுவே சீக்கிரமா வரும். அவங்க ஆயுதமா இருக்கிறாங்க. நம்மளுக்கு பயம் ஆயுதமாகலைன்னா ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்றது? நம்மளுக்கு பயம். ஆனா அவர் சொல்றாரு, மாரநாதா இயேசுவே சீக்கிரம் வரும். காலையில மாலையில அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும்? ஆயுதம் உள்ளவர்களாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13 இருந்து 17 வரை வசனங்களை பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13 இருந்து 17 வசனங்களை பார்க்கும்போது நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களால் மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்கா எனக்கு மனமில்லை. பவுல் சொல்றாரு, என்ன சொல்ல? சத்து போனவங்களுக்காக நீங்க துக்கித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு அறிவு இல்லையா? ஏமா செத்து போனா நம்ம அழாம இருக்க முடியுமா? முடியுமா? செத்து போனா அழாம இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா பவுல் ஏன் இப்படி எழுதியிருக்கிறாரு? ஏன் இப்படி பவுல் எழுதியிருக்கிறாரு? ஏன் செத்து போனவங்களுக்காக நீங்க அழுகுறீங்க? அழுகுறதெல்லாம் வேஸ்ட். ஆமா, அல்லேலூயா. எதுக்கு வேஸ்ட்? நான் மறுபடியும் அங்கே போகணும். தாவீது சொல்றாரு இல்லையா, மகன் என்ன வேலையா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? உபாசம் இருந்து ஜெபிக்கிறாரு. அவர் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? போய் குளிச்சுட்டு என்ன பண்றாரு? சாப்பாடு கொடுங்க சாப்பிடுறாரு. அவங்க கேட்கறாங்க, அதுக்கு அங்க இருக்கிற ஜனங்களை கேட்கறாங்க, ராஜா நீ அவர் வியாதியோட இருக்கும் போது மட்டும், மகன் வியாதியோட இருக்கும் போது நல்ல உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, மறுத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு கொடுங்க சொல்லிட்டு எண்ணெய் வைத்து ஆலயத்துக்கு போயிட்டு வந்து சாப்பாடு சாப்பிடுறீங்களே, இது என்னப்பா நியாயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏப்பா நான் அவன் மறுத்து போனவன் நான் கொண்டு வர முடியுமா? முடியாது. நான் அவன்கிட்ட போனால் வெளியா அவன் திரும்ப வருவானா? இல்ல. அதுக்காக என்ன பண்றது? போனோம் போயிட்டான், நான் என்ன பண்ண சாப்பிடுவேன். அதே போல அந்த பொருள் சொல்றாரு, செத்து போனவங்களுக்காக எதுக்காக அழுற? எதுக்கு அழுற? நீ மறுபடியும் எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு நாள் அங்கே போக வேண்டியதானே? ஆனாலும் நம்ம துக்க அடிச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. நம்ம என்ன மாம்சத்தை அடிக்கலாம். கொஞ்ச நேரம் கிறிஸ்தவருக்கு இதுக்கு நான் போயிருக்கேன், அடுக்காராதனை போயிருக்கேன். நான் படா போடா வாய்க்கு வாய் அடிச்சுட்டு நஞ்சடிச்சுட்டாலே அழுகுறோம். கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அழுகுறாங்க. ஆனால் மீடியமா கொஞ்சம் தண்ணி வருது, அவ்வளோ சூற கற்று மாட்டாங்க, அழுக மாட்டாங்க. அவங்க சொல்றது என்ன தெரியுமா? சரி நான் அங்கே போகிறேன், எனக்கு முன்னாடி என் கணவர் போயிருக்காரு, என் மணி போயிருக்கிறார், நான் மறுபடியும் போகிறேன். எதுக்காக? அவங்களுக்கு அவளே தைரியம் அவங்களுக்கு அவங்களே தேர்த்திக்கிறாங்க. அல்லேலூயா. அதுபோல அந்த பொருள் சொல்றாரு, எதுக்காக நீ துக்கித்து கொண்டிருக்கிறீங்க சாகரவங்களுக்காக? எப்படி இருந்தாலும் நீ அவரை முன்னாடி போற, நான் பின்னாடி போற, அவ்வளவுதானே. நீங்க எதுக்கு துக்கிக்கிறீங்க? ஆனா இந்த உலகம் நம்மளுக்கு வேணும்தான் கருத்தர் நம்மளோட இருக்கணும். அல்லேலூயா. ஆனா வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும், பிரிஞ்சு போறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நம்மளை தேற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். வயசானவங்கள பாவம் கணவர் மறைத்துட்டாங்க, ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ண ஊழி விடுவே இல்லை. தரமாத்திரம் இருந்தாங்க, சுகர் பிபின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பெங்களூர்ல அந்த அம்மா ஊழி செஞ்சுட்டு வசூல் போடுவாங்க. பார்த்தா பாவமாக இருக்கும். கணவர் செத்துட்டாங்க, பிள்ளைங்கள வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுங்க, நான் எங்கள் ஆண்டு ஒரு கணவர் எடுத்துட்டாரு, 60 வருஷமா நாங்கள் இருந்தோம், எடுத்துட்டாரு.
இப்போ நான் அவர்கிட்ட தான் போகணும் தவிர வேற ஆளுக்கு ஒரு பேர் என்ன பிரயோஜனம் இருக்குது. ஆனால் உள்ளத்தை இருக்கிற கஷ்டம் இருக்குன்னா அவன் யாரும் சொல்றான். அல்லையா அது மட்டும்தான் போல என்ன சொல்றாங்க சத்தவங்களுக்கு அதை எதுக்கு ஆளுமை அது 14 வாசியமா 14வது வசனம் செய்ய இயேசுவானவர் மரித்து மரித்த பின்பு எழுதினார் என்று விசுவாசிக்கின்றோமே. அப்படியே இயேசுக்குள்ளே நித்திரையடைந்தவர்களை தேவன் அவருடனே கூட கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதை 15 படிச்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு ஆமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மள மரித்தவனால உயிர்ப்பித்தாரு. இயேசு 3வது நாள் உயிரோடு வந்தாரு. அது போல செத்து போனவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து வரும்போது 2வது வருகையில அவர் என்ன பண்றாரு? உயிரோடு எழுப்புறாரு. நீங்க எதுக்கு எல்லாம் என்ன பண்றீங்க? அழுகுறீங்க, எதுக்காக துக்கிக்கிறீங்கன்றாரு. ஹல்லேலூயா. ஆமா. அது 16 கூட வாசியமா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரத்தோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆமா வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுதியிருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஆமா. ஏனால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடும் எக்காலத்தோடும் அவர் என்ன பண்றாரு? தேவ தூதர்களோடும் கேருபீன்களோடும் மரித்த பரிசுத்தவான்களோடும் அவர் என்ன பண்றாரு? ஆரவாரத்தோட வராரு. அவர் என்ன பண்றாரு? நம்மளை என்ன பண்றாரு? மறுபடியும் எழுப்புறாரு. கர்த்தருக்கு எதிர்கொண்டு நம்ம உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அவர் எதிர்கொண்டு அவர்கிட்ட நம்ம போகிறோம். பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம கூட போவோம். மேகங்கள் மேல அவருடன் கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார். விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே நாம் இருப்போம். எப்பொழுது என்ன பண்றோம்? கர்த்தருடனே நாம் இருப்போம். ஹல்லேலூயா. சரி இல்லையா? क्वेश्चन இல்லையா? கேள்வி. யோவான் 14:2-3 வாசிங்க. யோவான் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி நான் போய் உங்களுக்காக நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து ஆமென். எத்தனை பேர் காசு அது இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற எத்தனை பேர் காசு? எனக்கு ஒரு ஸ்தலத்தை அங்கே யாரும் வச்சிருக்கிறேன். பரலோகத்தில் யாருக்கு வீடு வேணும்? அது உண்மைதானா? வீடு இருக்கா? பரலோகம் இருக்கா? டவுட்டா சொல்றீங்க? சொல்லி இருக்கா? இருக்க. அந்த வீடு யாருக்கு வேணும்? ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேண்டாமா? நான் யார்கிட்ட கேட்கணும்? கிட்ட கேட்கணும். எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க ஒரு இடத்த. அப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியும்? சொல்லு. ஹல்லேலூயா. ஜீவ கிரந்தத்துல எனக்கு பேர் இருக்கா இல்லையா? யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பரலோகத்துல ஒரு வீடு, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அதுக்கு அடிக்கடி கேட்கும். ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற வீடெல்லாம் இது அழிச்சு போயிடும், எனக்கு ஒரு வீடு எடுத்து கொடுங்க. ஒரு 5 பட்டம் இதெல்லாம் நடக்குமாட்டி? நடக்குமா? இதெல்லாம் கேட்ட கொடுப்பாரா? எனக்கு விசுவாசம் இருக்கு. நான் விசுவாசமா கேட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஜபத்துல கேட்பேன் நான். ஆண்டவரே ஜீவ கிரந்தத்துல என் பேர் இருக்கா? எனக்கு காட்டுங்க. எண்ணத்தில் ஆண்டவரே பிதாவின் பேர் எழுதணும். பரலோகத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு ஆயத்தப்படுத்தி வைக்கணும். இது மண்ணில் செங்கல்ல கட்டுற வீடு எனக்கு வேண்டாம்.
எனக்கு தங்கத்தை கட்டி இருக்க வீடு அங்க இருப்பேன். அது சின்ன வீடு வேண்டாம், பெரிய வீடு வேண்டாம். அல்லேலூயா. ஆட்டுக்கு ரொம்ப ஆசை. அல்லேலூயா. ஆனா நான் கேட்டதெல்லாம் தேவன் கொடுக்குறேன். எனக்கு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊர்ல கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, அங்கே கேட்டது எனக்கு கொடுப்பாரு. கொடுப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமா, நம்ம தேவனை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு ஸ்தலத்தை அங்க ஆயுதப்படுத்த நான் போயிட்டு இருக்கிறேன். மறுபடி வந்து உன்னை நான் கூட்டிட்டு போறேன். அங்க ஒரு ஸ்தலத்தை உனக்கு வீடு கட்டி அங்க கொண்டு போய் அந்த வீட்டை குருபிராசம் பண்ணி அங்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் உண்மைதான். வேதத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை ஒவ்வொருத்தவங்களையும் நான் விசுவாசிக்கிறேன். அதுபடி நம்ம நடத்தி கொடுப்பாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தேவனோட காண்போம். ஆமென். இந்த வசனத்துப்படி நம்ம எல்லாம் விசுவாசிக்கணும். தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்தை நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லியிருக்கிற வேதத்தை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்குது. அல்லேலூயா. அதே போல இரண்டாவதாக இந்த இரண்டாம் வருகை மத்தேயு 25:1-12 வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்களை தீவட்டிகளையே பிடித்துக் கொண்டு மணவாளர்களை எதிர்கொண்டு போக புறப்பட்டார். புத்தி உள்ள கண்ணிகளுக்கு 10 கண்ணிகளுக்கா 10 கண்ணிகளுக்கு உட்படுகிறார். அது உங்களுக்கு தெரியல? எல்லாம் தெரியல? அது என்னதுன்னா 10 கண்ணிகள் இருக்கிறாங்க. அந்த கண்ணிகள் 5 பேர் என்ன பண்றாங்கன்னா தீவெட்டி எண்ணெய் தீவி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மணவாளன் வராது அந்த சொல்லி அங்க என்ன பண்றாங்க, காத்து பண்றாங்க. ஆனா 5 பேர் என்ன பண்றாங்க, அவங்களும் ஆயுதமா தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வெளிக்கு இருக்குது, தீவு இருக்குது, என்ன அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவங்க இப்படி கேட்கறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுமா. அவங்க சொல்றாங்க, புத்திசாலின்னு சொல்றாங்க, ஏமா உனக்கு பத்தாது எனக்கு பத்தாது, நீ என்ன பண்ண, விற்கிற இடத்துல நீ போய் என்ன பண்ண வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போகும்போது மணவாளன் வராரு, உங்களை போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கத்து தட்டுறாங்க, நீ யாரும் இருக்கு அப்படிதான் நம்ம இருக்கிறோம். இப்போ ஜபம் பண்றோம், வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், காலையில எழுக்கிறோம், தாசமாக கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம். ஆனாலும் அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் என்ன பண்றோம், ஆயுதங்களாக போயிடுறோம். வருது எத்தனை மணிக்கு, 9 மணி சர்வீஸ் எல்லாம் 10 மணிக்கு வரும். உபாச ஜபான வரவே மாட்டோம், இரவு ஜபான வரவே மாட்டோம். பிரபுத்த ஜபான 7 மணி ஜபான 8 மணிக்கு உட்காரும். வேதத்தை வரும் 10 அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறதா உங்களுக்கு ஒரு வசனம். எதுக்கான வாக்குத்தத்த வசனத்துக்காக வாசிக்கிறோம். வாக்குத்தத்த வசனம் அவன் என்ன பண்றோம், ஆயுதம் இல்லாம இருக்கிறோம். அப்ப மணவாளன் வரும்போது மறுபடி எவ்வளவு தட்டி 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 நம்ம பார்த்தாலும் தொழுகிறது இல்லை, கதவு திறக்கிறது இல்லை. வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், வாலிப வயசுல சிருஷ்டிக்கிறது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு வயசு ஆயிடுச்சு. நான் எனக்கு இப்போ ஆசை, ஒளி 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 சொல்லணும், வாசலுக்கு ஜபம் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு போய் நான் சத்தியத்தை சொல்லணும், ஈலிங் பிரேயர் நடக்கணும், இயேசுவின் நாமத்தை கை நீட்ட போது வியாதிகளை சுகமாகணும், அசுத்தாவிகள் ஓடணும், மருத்துவர்கள் எழும்பணும், குஷ்டரோகளை சுஸ்தமாகணும், இருள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வரணும், சத்தியம் தெரியாதவங்களை சத்தியத்தை சொல்லணும், யாரை திக்கின்ற விதவிகளுக்கு உதவி செய்யணும். எனக்கு ஆசை, ஆனா பலனில்லை. ஆனா என் தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். எப்போ நான் விசுவாசிச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். தேவனே எனக்கு ஆதில இருந்தா அந்த வரங்கள் ரெட்டிப்பாக நீங்க கொடுக்கணும். ஈலிங்க பிரேயர் மாசத்துல 2 வாட்டி இந்த சபையில நடக்கணும். சந்தாபுரத்துல இந்த சில்பாடு வரை ஏக்கர் கணக்கான ஜனங்களை எடுத்து கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்து அவங்க முன்பாக கர்த்தாவை ஜெபிக்கும் போது அசுத்தாவில ஓடுன வியாதிகள் எல்லாம் சுகமாக ஆண்டவரே இதோடு நோக்கி எனக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு போதகர் வந்து அவர் அதே பேர சொன்னார், அம்மா இன்னும் நான் ஏற்பாடு பண்ண ಆ ಪ್ರೇಯರ್ ಈ ಪ್ರೇಯರ್ ಹೋಗ್ದಿರ ತಿಂಗಳಿಗೆ 2 ಪ್ರೇಯರ್ ನಡೆಸೋಣ. ಏನು ಈಲಿಂಗ್ ಪ್ರೇಯರ್. ಈಗೆಲ್ಲ இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்,
போய் வீடு வீடு போய் சந்திச்சு சொல்லி டாக்ஸ் கொடுத்து ஈலிங் ப்ரேயர், குழந்தை இல்லாதவங்களுக்கு, வியாதியோட இருக்கிறவங்களுக்கு, திருமணம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி இந்த மாதிரி பிரேயர் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லும் போது வருவாங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும் போது அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கம்மா. நம்ம அரிசி மாவையே அரிசிட்டு நம்ம இருக்காங்க. அதெல்லாம் பண்ணுமா புது புது மாவு அரைக்கணும். ஏதாவது தேவனுக்காக நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எத்தனை பேர் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் சத்தியம் தெரியாம? எத்தனை பேர் நரகத்துக்கு போறாங்க தெரியுமா? என்னோட சத்தியம் தெரிஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏங்க ஜாதி, ஏங்க ஜாதி. அப்படி ஏத்துக்கொண்டாலும் தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க. ஜாதிக்காரங்க நம்ம ஜாதி நான் வெட்டு வச்சு வெட்டை போட்டு பூ வச்சு அது நான் போகலன்னா என் ஜாதி மட்டும் தெளிவிடுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு என்ன திருமணம் ஆகாது, பொண்ணு எடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? நிறைய பேர் மறுதட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதனா இது வேணும் அது வேணும், வழக்கு மேலும் தேவன் வேணும். எத்தனை பேர் சீரியல் ஓடு வேண்டுங்களா? சீரியல் எத்தனை வீட்டில் வருது சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சீரியல் எத்தனை வருதா? மொபைல் எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் பார்க்குறீங்க? சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அது இந்த உலகமும் வேணும், தேவனும் வேணும். நீ எப்போ இந்த உலகத்தை வெறுத்து என் பின்பற்றவா தேவன் சொல்லி இருக்கிறாரோ, நீ எப்போ கீழ்படியாம இருக்கிறியோ, ஆசிரியர் மட்டும் சொல்ற பாருங்க. இப்படி பார்க்கலாம். பெண்ணுக்கு ருசியா இருக்கும். சீரியெல்லாம் நடிக்கும் போது அவங்கெல்லாம் என்ன பணத்துக்காக நடிக்கிறாங்க. நீ அதெல்லாம் பார்த்து ருசிச்சுட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதே உள்ளத்தை ஓடிக்கொண்டு, ஓ இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அவன் லவ் பண்ணான், அவன் செத்தானா படிச்சானா, அவன் என்ன பண்ணான்? அவன் செத்தானா படிச்சானா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ என்னவோ, நாளைக்கு கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? பிச்சுக்குவாங்க. அந்த சினிமா தேட்டர்ல சினிமா நல்லா இருக்கு, ரஜினி சினிமா, கமலா சினிமா, அவன் படத்துக்காக ரொம்ப நடிக்கிறான். விஜய்வாலிக்கு பாருங்க, விஜய் இப்போ எங்கே போனாரு, அவர் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் செத்து போனாங்க? படிக்கிறது யாரு? அவனு படிக்கிற, அவன் அவனோட மனுஷன் தானே. அவனை பார்க்கறதுக்கு எதுக்கு போகணும் அவ்வளவு தூரம்? இல்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு காசு கொடுக்கறாரா, பணம் கொடுக்கறாரா, போஷிக்கிறாரா? எதுக்கு முட்டாள்தனமான வேலை நம்ம ஏன் செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? மனுஷனோட புத்தி எங்க போகுது? மனுஷனுக்கு தேவன் புத்தி அறிவு கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த அறிவெல்லாம் எங்க போகுது? இப்ப அவன் நல்லா ஜாலியா தான் இருக்கான். செத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ குடும்பங்கள் என்ன பண்ணுது? 20 லட்சம் கொடுத்து அவங்க பணத்து மேல எடுத்துட்டு போய் ஏன்னா நம்ம ஜனங்களை பத்திரிக்கை பாருங்க. அவன் நடிகர், அவன் காசு நடிக்கிறான். அவனு நம்மளால ஒரு மனுஷன் தான். அவன் பார்க்கறதுக்கு எல்லாம் குழந்தைகளோட போறாங்க பாரு. அதே ஒரு பிரேயர் பர்சன் வராங்க பாரு. பிரேயர் பர்சன்னா எனக்கு வேலை இருக்கம்மா, எலக்ட்ரானிக் ஷீட் இல்ல, எனக்கு அர்ஜென்ட் வேலைம்மா, எனக்கு லாஸ்ட் அம்மா, இல்லைன்னா ஓனர் எனக்கு காசு கொடுக்க மாட்டாரம்மா. சரியா? இப்படி இருக்கிறது. ஆனா போனா நடிகர்களை பார்க்க போனா அப்ப லீவ் போட்டு கூட போறாங்க. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, சம்பளம் லீவ் போட்டுட்டு போறாங்க. டிக்கெட் சினிமா தேட்டர்ல டிக்கெட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிக்கெட்டுக்கு பரிசு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கோல்டு கைது கொடுக்குறாங்களா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கியூல போய் ஒரு நாள் நாங்களும் நினைவுக்கிறோம், நாங்களும் பார்த்து இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டோம். அதெல்லாம் இருக்கணும். நம்ம ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்காக நம்ம வாழ்க்கை நரகத்துக்கு போக அனுப்பலாமா? தேவனை வேதனைப்படுத்தலாமா? தேவன் எதற்காக நம்மளை அழித்து இருக்கிறாரு? எதற்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு? பேரு கிறிஸ்தவர்களை நம்ம வாழலாமா? எத்தனை அதிகாரங்களை நம்ம ஒரு நாளைக்கு நம்ம படிக்கிறோம்? எத்தனை மணி நேரம் நம்ம தேவனை பார்த்து உட்கார்றோம்?
கிறிஸ்துவர். நாங்கள் சொத்தை என்ன பண்ணணும், எடுத்துட்டு போய் கட்டில் எடுத்துட்டு போய் ஒதுக்கணும். எனக்கு ஒரு கல்லறை வேணும், எனக்கு தீர்மானமான ஒரு சபை ஐக்கியம் வேணும். அதுக்காக கொஞ்சம் என்ன பண்றாங்க, வந்துட்டு இருக்கிறவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா சொத்தை யாராவது தூக்கி போட்டுடுவாங்க. திருமணம் பண்ணும்போது யாராவது போட்டு ஒரு 5,000 கொடுத்த திருமணம் நடத்தி கொடுத்துடுவாங்க. ஆனா அங்கே நம்ம காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா? பரலோகத்தை வாங்க முடியுமா? நினைச்சு பாருங்க. பரலோகத்தை நீங்க இங்க வேணாலும் காசு கொடுத்த பணம் கொடுத்த நீங்க வாங்கிடலாம். ஆனா அங்க நீ வாங்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியுமா? தேவனோட ராஜ்யத்துக்கு ஆயுத கொடுத்து இதெல்லாம் நம்ம வெறுக்கணும். செத்து போனவங்களை கொண்டு வருவாங்க, ஆஜி இச்சைகளை ஆசைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனா நாங்கள் என்ன பண்றோம், எதுவும் கொடுக்கக்கூடாது. நீங்க நினைக்கலாட்டி இவனுக்கு வயசாயிடுச்சு, எங்களுக்கு என்ன வயசு இருக்குதாட்டி என் வீட்டை சொல்லுவாங்க, அம்மா என் வீட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சம்மா, உங்களை மாதிரி சபை விசுவாசிகள் அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது போடக்கூடாது, இது போடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை அம்மா விசுவாசிகள் வெறுத்து போயிட்டு இருக்கிறாங்கம்மா அப்படின்வாங்க. என் விசுவாசிகள் வந்து கேட்டால் தான் தெரியும். அப்படி சொல்லுவேன், வெறுத்து போயிட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாம், ஏன்னா உங்களை அது செய்யக்கூடாது, இதுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியா? ஆமா ஆண்டி, அவங்க சொல்றது நான் சொல்லல. அப்படிதான் அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. பாருங்க, ஒரு தலை ஆடுது. அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. ஆமா ஆண்டி, நீங்க இன்னும் கண்டிஷனை பண்ணா எப்படி ஆண்டி பண்ணிக்கிறது? வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா ஜாலியாக வாழ்க்கை போகணும் இருக்கிறேன். அது நீங்க என்ன பண்ணி எது சொல்லி சொல்லி பரலோகம்னு சொல்லி எங்களுக்கு என்ன பண்ணிக்கணும் சொல்லி போகிறேன். அல்லையா? அந்த பரலோகம் நம்மளுக்கு ஒரே ஒரு இடம் நம்மளுக்கு அதுதான், நமக்காக தான் நம்ம ஆயுதமாக இருக்கணும். அல்லையா? அதுதான் சொல்றேன். பரிசுத்த வாழ்க்கையில் என்ன பண்ணா அவர் எப்போ வராருன்னு பார்க்கறது, ஆயத்தம் இல்லாதவங்களை ஐயோ ஆண்டவர் எதுக்கு வராருன்னு பார்க்கறாங்க. அல்லையா? அதான் நம்ம அப்படி எல்லாமே நம்ம எல்லாம் யாருன்னா தேவனோட பிள்ளைங்க, தேவனால அபிஷேகப்பட்டவங்க. கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம், அதுக்கு அவருக்காக நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம சொல்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கணும். ஆனால் அவர் வரும்போது நான் சொல்றேன் இல்லைங்களா, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் கடைசி வசனம் தான் அடிக்கடி படிக்க சொல்றேன். எதுக்குன்னா, நீ இப்போ அசட்டை பண்ணி கொண்டு இருக்கும் போது அவர் வரும்போது முன்ன அசட்டை பண்ணுறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாரு. அதனால இங்கிருந்து நம்ம என்ன பண்றோம், அவர் தேடுறவங்களாக நம்ம இருக்கலாம். இல்லையா? சரி, இப்ப எது பார்த்தோம்? 10 கன்னிகள் பத்தி நம்ம பார்த்தோம். 10 கன்னிகளிலும் 5 பேர் ஆயுதமா இருந்தாங்க, 5 பேர் ஆயுதம் இல்லை. அந்த கூட இன்னொரு வசனத்தை கூட நீங்க பார்க்கும்போது சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தான நான் அசுத்தார்களுக்கு இருக்கிறேன், வியாதிகள் எல்லாம் சுகமாக்குறேன், ஆண்டவரே நான் ஆண்டவரே எதோ அற்புதங்கள் எல்லாம் செய்தேன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாரு? நீ யாரு? என்ன அப்ப செஞ்சது விசுவாசத்தை என்ன பண்ண, தடபுடான்னு போனேன், நீ கேட்டேன், நான் கொடுத்தேன், நீ செஞ்ச அற்புதங்களை செஞ்ச. ஆனா அதே விசுவாசம் அதே வரங்களை புதினி இருக்குதா? இல்ல. அதனால நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அதே சொல்லிட்டாரு ஆண்டவர். அதே போல 7வது வசனத்தை படிங்க. அதே 7 25 7 9 10. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதேசமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்கள் இடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதே போல சகரிய பரமா சகரிய 14வது அதிகாரம் 1 to 9 வரைக்கும் இருக்கு. ஆனாலும் வீட்டில் வாசிங்க, வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. 1 படிங்க. சகரிய 14:1. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னிலே கொள்ளையானது உன் நடுவிலேயே பொங்கிடுபடும். எருசலேமுக்கு நீ விரோதமாக யுத்தம் பண்ணி சகல ஜனங்களையும் கூட்டவே, நகரம் பிடிக்கப்பட்டு வீடுகளிலே கொள்ளையாகும். ஸ்திரீகள் அவமானப்படுத்துவார்கள். நகரத்திலே பாதி மனுஷரையும் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனங்களும் நகரத்தையை விட்டு அறுப்புண்டு போவார்கள்.
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த நீங்க பார்க்கணும், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தங்கள் நடக்கும். சகல ஜனங்களையும் கூட்டுவார். நகரத்திலே பிடிக்கப்பட்டான் வீடுகளும் கொள்ளையிடுவார்கள், ஸ்திரீகளும் அவமானப்படுத்துவார்கள், நகரத்தாருடைய பாதி மனுஷர்களையும் சீரழித்து போவார்கள், மீதியான ஜனங்களே நகரத்தையே விட்டு அறுப்பட்டு போவார்கள். இது நான் கொஞ்ச நாள் பார்த்தேன். எருசலேமில் நீங்க பார்க்கும்போது அந்த ஸ்திரீகள் பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா, ஐயோ எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்களா, எங்களை என்ன பண்றாங்க, கொலை பண்றாங்க, எங்க பிள்ளைங்களெல்லாம் கெடுத்துட்டு போறாங்க, எங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்திரீகள் நின்றுட்டு கதறி அழுகுறாங்க, எங்களை அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க. ஆனா எங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, எங்களெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் கெடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு. இது தீர்க்க தரிசன வரம் எருசலேமுல இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்களோ பார்க்கணும் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி 2 ஸ்திரீகள் பேசுறத நான் கேட்டேன். அந்த பேசுறது இந்த தீர்க்க தரிசனம் வாரம், தீர்க்க தரிசனம் எருசலேம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்திரீகளை என்ன பண்றாங்க, வேதனைப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, கற்பழிக்கிறாங்க, திருப்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எருசலேமில் இப்பொழுது நடந்தது, நடிச்சு முடிஞ்சது, இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கிருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, வெளியில போறாங்களாம், வெளியில எங்கேயாவது பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் அங்கிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கொஞ்சம் ஜனங்கள் இஸ்ரவேல் விட்டு வெளியில போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று நான் பார்த்தேன். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து சகரியா மூலமா சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம் இப்ப நடக்குது. அது நியூஸ் கொஞ்சம் பாருங்க, இஸ்ரேல் நியூஸ் கொஞ்சம் பாருங்க, எப்படி இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இது எப்ப நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல இது நடக்கும்னு சொன்னாரு. எப்படி இது நடந்து கொண்டிருக்கிறது? 4 வருஷம் 3-4 வருஷங்கள் கர்த்தரை புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கின்ற ஒலிவ் மலையின் மேலே இருக்கவும், அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி நடுமையத்திலே கிழக்கு மேற்கு எதிராக ஆமா கிழக்கு போம். ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு தேவன் எங்கே வருவார் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, ஒலிவ் மலையில வருவார். எங்க ஒலிவ் மலை? எருசலேமில் இருக்கிற அந்த ஒலிவ் மலையில இயேசு கிறிஸ்து வருவார் என்று தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற போகிறது. அந்த ஒலிவ் மலையில நடுமையத்திலே கிழக்கும் மேற்கும் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தெற்பக்கத்திலும் சாயும் என்று இருக்கும். 5வது வசனம் படிக்கும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கும் தப்பி ஓடி போனது போல என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமலே ஒருவேளை பிரகாசம், ஒருவேளை மொப்பமா இருக்கும். ஆண்டவரோட வருகிற அந்த நாளில வெளிச்சம் இல்லாம இருக்கணும். ஒரு பக்கம் பிரகாசம் இருக்கும், ஒரு பக்கம் மொப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வரும்போது எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 7வது வசனம் லாஸ்ட்ல 7:9 படிச்சோம்னா அது ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால்
இருந்தாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்குக்கும் பாதி மேற்குக்கு சமுத்திரத்திற்கும் போய் மாறி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். 9 படிச்சிருக்கு. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காலத்துல தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம தேசத்துல நம்ம பூமியில நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் கடைசி காலத்துல அவர் என்ன பண்றதுன்னா ஒளிவு மலையில அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வாரம் நாம இது பார்க்கலாம். தேவ நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக.